நீ சொன்னதையெல்லாம் செஞ்சுட்டேன். நாளைக்கு நான் ராஜினாமா பண்ண போறேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. கேவலம் ஒரு அமைச்சராக இருந்தா இவ்வளவு செஞ்சிருக்க. அதுவே நீ சிஎம் ஆயிட்டா தமிழ்நாடே தங்க தமிழ்நாடாயிடும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னால முடியாது. குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக அவங்க அம்மா அப்பாவுக்கு பிழைக்கிறதுக்கு நான் வழி காட்டணுமா? அது ஏன் கையில இல்ல. சென்ட்ரல்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கணும். சிஎம் கேபினட்டும் ஒத்து வரணும். அவங்க வரமாட்டாங்க. ஏன் பிரச்சனையே கழுத்துக்கு மேல இருக்கு. அவங்க வருவாங்க. எப்படி? நாளைக்கு பேப்பரை பாரு. பேப்பர்? அந்த பகவான் ராஜுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நம்ம ஆட்சியில இருந்துகிட்டு நம்மளே ஏத்துக்கிட்டு இருக்கான். என்ன பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன தலையாட்டி பொம்மையா? உன் இஷ்டப்படி எல்லாம் நான் ஆடுறதுக்கு எவன்டா கொடுத்தான் உனக்கு இந்த அதிகாரத்தை? சாகுற வரைக்கும் உண்ணாவிரத்துல இருக்க வச்சு என்ன சாகடிக்கலாம்னு திட்டம் போடுறியா? நீ செஞ்ச காரியத்தினால நிறைய பேர் செத்துட்டாங்க. உனக்கு என்னோட அதிகாரம் இருக்கு அவங்கள சாகடிக்க? அடங்கி இருக்கேன்னு நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காத. பகவான் ராஜு என்ன என்ன உன்னால புடுங்க கூட முடியாதுடா. ப்ரூஃப்ஸ் இருக்கிற தைரியத்திலான இப்படி பேசுற? உன்னை இப்பவே கொண்டுட்டு நானும் செத்து போயிடறேன்டா. அப்புறம் எப்படிடா பிரிண்ட் போடுவேன்? சுட்டு தள்ளிடவா? சொல்லுடா, சுற்றவா? சொல்லுடா, சுற்ற போறேன். என்னடா என்ன பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க? முறைச்சு பார்த்தா கண்ணை பிடிக்கிடுவேன். என்ன நேரா நின்று பார்க்கறதுக்கு பயப்படுவேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன். சிஎம் சப்போர்ட் பண்ற மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் வராங்க. அதே மாதிரி உன்னை சப்போர்ட் பண்ற மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் வராங்க. கேபினெட் மட்டும் இல்ல, மொத்த அசம்பிளியே வந்திருக்கு. நீ மட்டும் நேர்மையா நடந்துக்கிட்டா வர ஒவ்வொருத்தனும் ஒண்ணுக்கு போயிடுவானுங்க. இதுதான்டா நேர்மைக்கு உண்டான பவர். வர